ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம், பிரத்யேகமான நேரம். ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் பிரத்யேகமான நேரம் கொடுக்கணும். சைக்காலஜிக்கலி ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃபுக்கு மினிமம் 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஒரு தூர நாட்டில் இருக்கிறார் என்றால் பேசுறதுக்கு கஷ்டம், ஆனால் ஆக குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது பேசணும். ஏன்னா வைஃபுக்கு மனசு திறந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் ஆரம்பத்திலே சொல்றோம், வைஃப் மாதிரி நிறைய பேசுவாங்க, நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. அப்ப லிசன் பண்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஹஸ்பண்டுக்கு இருக்கு. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் பேசுறதை லிசன் பண்ணுவாங்கன்னா ஒரு வைஃப் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தராரு, முக்கியத்துவம் தராரு, என்னை இன்னும் லவ் பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் பேசுறதை கேட்கல, லிசன் பண்ண ரெடி இல்லை, காது கொடுத்து கேட்கிறாங்கல்ல, டைம் கொடுக்குறாங்கல்ல என்றால் ஒரு வைஃப் என்ன ஃபீல் பண்ணுவாண்டா, இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி எனக்கு மேல இருந்த லவ் எனக்கு இப்ப இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு இல்லை, என்னை பிடிக்கல போல, இப்ப எனக்கு என்னை இப்ப அவருக்கு போர் அடிச்சிட்டு போல என்று சொல்லி அவங்க ஃபீல் பண்ண தொடங்குவாங்க. சில நேரம் அவங்களுக்கு சந்தேகமும் வரும், ஏன் என்னோட இப்ப பேசுறாரு, அப்ப வேற யாராவது பிடிச்சிருக்கிறோம் தோணும் அவங்களுக்கு. குவாலிட்டி டைம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃபுக்கு கொடுக்குறது. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டுக்கு சில நேரம் குவாலிட்டி டைம் தேவைப்பட்டால் ஒரு வைஃப் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ரெண்டாவது காதல் மொழின்னு சொல்றோம், ரெண்டாவது அன்பு மொழி. ரைட், அன்பு மொழி வாழ்க்கையில இன்னும் நாங்கள் இன்னும் பக்குவமா இருக்கிறதுக்கு, இன்னும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்.